திரு திருச்சி வேலுச்சாமி, நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். கடுமையான விமர்சனம் வந்திருக்கிறது காங்கிரஸ் தரப்பிலிருந்து. தேநீர் விருந்தையும் புறக்கணித்திருக்கிறீர்கள். ஆளுநர் எதிர்ப்பு ஏன் இவ்வளவு தீவிரமானதா இருக்கு? நீங்க கட்சி சார்பில் இவர்கள் புறக்கணிக்கிறாங்கன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. ஒற்றை வரியில மானம் உள்ளவன் எல்லாம் இதை புறக்கணிக்கிறான். ஒன்னே ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்திய அரசியல் சட்டப்படி தேசிய கீதம், தேசிய கொடி, தேசப்பிதா இந்த மூன்றையும் அவமானப்படுத்துவது சட்ட ரீதியாக குற்றம். சரியா? உங்களுக்கு நினைவில் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சம்பவம் தமிழ்நாட்டே நடந்துச்சு. 60 ஆண்டுகள் மேலேயே இருக்கும். தேசிய கொடி பறக்கிற போது ஒருத்தன் போதையில் தன்னுடைய வேட்டியை தூக்கி காட்டுகிற போது எதிர்ந்த ஒரு சாதாரண போலீஸ்காரன் அவனுடைய உயிர்நிலையில் துப்பாக்கியில் சுட்டான். இப்படியெல்லாம் ஒன்று நடந்துன்னு இப்போ இருக்க உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தேசபக்தியுடைய அடையாளமாக தேசிய கொடியை, தேசிய கீதத்தை, தேச தந்தையை இந்த மக்கள் நினைச்சாங்க. சட்டத்திலும் அது இருக்கு. நான் சொல்லுவது, இவர்கள் புறக்கணிப்பது அப்புறம் இந்திய அரசியல் நிர்ணய சட்டத்தின் அடிப்படையில் தான் மத்தியில் ஒரு ஆட்சி நடக்கிறது என்பது உண்மையானால், இந்த சட்டத்தை மத்திய அரசு மதிக்கிறது என்பது உண்மையானால், இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆளுநர் பொறுப்பில் இருப்பவரை கைது பண்ணி சிறையில் வச்சிருக்கணும். அதோட அவர் பேசுவது எதை பேசுகிறார் என்பதை பேசுவதை விட உணர்கிறார் தான் சொல்லணும். அவர் சொல்றாரு நேதாஜி நேதாஜின்னு சொல்றாருல, நேதாஜிக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு தெரியுமா? வேற எங்கேயாவது போய் பேசியிருந்தா பரவாயில்ல. தமிழ்நாட்டில் வந்து பேசுவது தாய்மாமன்ட்ட போய் குலங்கோத்திரம் விசாரிக்கிற மாதிரி. நேதாஜி ஜெய்ஹிந்த் என்கிற கோஷத்தை தான் உரத்த சொன்னார். அந்த ஜெய்தி கோஷம் அவரை சொன்னாரா? அந்த கோஷத்தை இந்த உலகத்திற்கு தந்தவனே இந்த தமிழ்நாட்டில் பிறந்த செண்பகராமன் பிள்ளை தான். நேதாஜிக்கு முன்னாலேயே வெளிநாடுகளிலே போய் அங்க இருக்கிற ஆதரவோடு இந்தியா சுதந்திரத்துக்கு போராட வேண்டும் என்கின்ற உணர்வோடு வெளியே போனவன் அந்த செண்பகராஜன் பிள்ளை என்று அந்த ஒரு பொறியாளர் தான். அவன் தான் ஹிட்லர்கிட்ட போய், ஹிட்லர் பக்கத்திலே இருந்து இவனுடைய திறமையை அவன் பயன்படுத்துவதற்காக இவனை விட்டுவிடக்கூடாது என்று ஹிட்லரே அந்த நாட்டில் இருந்த ஒரு பெரிய பேரணியை வைத்து எப்படியாவது அவனை தன்வசப்படுத்தி கல்யாணம் செய்து சொல்லலாம், அப்பவாது அது கூட இருப்பான்னு. அதையும் மீறி அந்த சுதந்திரம் இருக்கிற போது அவன் ஒரு முறை ஹிட்லர் சொல்கிறான், ஹிட்லர் என்றால் உலகமே அச்சப்பட்ட நேரத்தில் இந்தியர்களுக்கு சுதந்திரமா இருக்க முடியாது, அடிமையா இருக்கத்தான் லாய்க்கு என்று சொல்கிற போது அந்த ஹிட்லர் வரலாற்றிலேயே வாழ்க்கையிலேயே அவருடைய சட்டையை பிடித்து சொன்னதை வாபஸ் வாங்கு என்று சொன்னவன் அந்த செண்பகராமன் பிள்ளை. அவன் தான் இந்த சென்னைக்கு பக்கத்தில் எம்டன் கப்பல் வர்ற போது ஒரு குண்டு போட்டான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கப்பலுடைய தலைவனா வந்தவன் அவன் தான். வந்தும் இந்த மண்ணில் ஏன் கால் வைக்கலன்னா, சுதந்திர இந்திய மண்ணில் தான் கால் வைப்பேன்னு சொன்னான். சுதந்திரம் இன்னும் வரல, அதெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னான். இது நேதாஜிக்கே இன்ஸ்பிரேஷன். அவர் ரெண்டாவது, அவருக்கும் காந்திக்கும் என்ன தொடர்பு இதெல்லாம் இவங்களுக்கு தெரியல. காந்தி என்கின்ற மனிதர், நான் என்ன ஒன்று கேட்கிறேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஒரு தலைவருடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது காந்தியுடைய சிலை தான். அமெரிக்காவுடைய வரலாற்றில் முதலாக கருப்பினத்தை சேர்ந்தவன் ஒபாமா அதிபராக வந்தான். அவருடைய அலுவலகத்தில் 2 படம் தான் வச்சான். ஒன்று மார்ட்டின் லூதர் கிங் படம், இன்னொன்று மகாத்மா காந்தி படம். முதல் நாள் அறிமுகத்திலேயே பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, மார்ட்டின் லூதர் கிங் உங்க தலைவர், மகாத்மா காந்தி இந்தியாவுடைய தலைவர், இந்தியர் ஆயிடுச்சு, அவர் படம் ஏன் இருக்குன்னு. அப்ப வெளிப்படையா சொன்னான், மார்ட்டின் லூதர் என்னுடைய தலைவர், என்னுடைய தலைவர் மார்ட்டின் லூதர் கிங்குக்கு தலைவர் காந்தி. பாவப்பட்ட இந்த ஏழை எளிய பஞ்சைகளுக்கு, பராரிகளுக்கு உதவ வேண்டும் என்கின்ற உணர்வை நான் இயேசு பிரான பெற்றேன். அந்த பஞ்சை பரார்களுக்கு எந்தெந்த வழியிலெல்லாம் உதவ வேண்டும் என்பதை நான் மகாத்மாவிடம் கற்றுக்கொண்டேன் என்று மார்ட்டின் லூதர் கிங் சொன்னான். இங்க நேதாஜியை ஏற்றுக்கொள்பவர்களும் இருக்கிறார்கள், காந்தியை ஏற்றுக்கொள்பவர்களும் இருக்கிறார்கள். ஆளுநர் ஆர் என் ரவி நேதாஜியை ஏற்றுக்கொள்கிறார். அவரால் தான் சுதந்திரம் கிடைத்தது, அவர்தான் இறுதி கட்ட போரை நிகழ்த்தினார். அதைத்தான் சொல்றேன்னா, அதுக்கு தான் நான் தாய்மாமன் குலங்கோத்திர விசாரிக்க சொன்னது காரணமே, காந்திக்கும் நேதாஜிக்கும் என்ன உறவுன்னே அவருக்கு தெரியல. இந்தியாவை விட்டு வெளியேறினார் சொல்றீங்கல்ல, இந்தோனேஷியாவில் சுதந்திர போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்திற்கு நேதாஜி போய் அங்க இருந்து போராடுறாரு. அங்கே சுதந்திரம் கிடைக்குது. கிடைத்தவுடன் முதல் ரேடியோவில் அவர் பேசுறாரு. அப்படி பேசுகிற போது அவர் சொன்னது, அப்ப காந்தியிடம் கருத்து வேறுபாடுகள் உலகமே நினைச்சு இங்க இருந்து பட்டாபி சீதாராமையாவுக்கு அவருக்கு தேர்தல் நடந்துச்சு. அதில் காங்கிரஸ் கட்சியிலேயே நேதாஜி வெற்றி பெறுகிறார். வெற்றி பெறுவதற்கு முன்பாகவே காந்தி சொன்னது, என்னுடைய வேட்பாளர் பட்டாபி சீதாராமையா. ஏனென்றால் நேதாஜி மீது வேறு எனக்கு பகை கிடையாது, ஆனால் அவர் அகிம்சை வழியை விட்டுவிட்டு ஆயுதம் தாங்க வேண்டும் என்று சொல்கிறார்.
அந்த கொள்கையில் எனக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒரு முக்கியமான புள்ளிக்கு வந்துட்டீங்க. என்ன சொல்லி முடிச்சார், அப்பதான் புரியும். அப்படி சொல்லுகிற போது இவர் வெற்றி பெற்று விடுகிறார் நேதாஜி. சரி, ஆனால் காந்தி வெளிப்படையாக சொல்கிறார், நீங்க ஆதரித்த பட்டாபி சீதாராமையா தோத்துட்டாரு, நேதாஜி ஜெயித்தார், உங்க கருத்து என்னன்னு கேட்கிற போது பட்டாபி சீதாராமையுடைய தோல்வி என்னுடைய தோல்வி, காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே அகிம்சையுடைய பலம் குறைந்து விட்டதோ என்று அச்சப்படுகிறேன். அடுத்து நேதாஜி செய்ததான் அதோட முக்கியம். இத நேதாஜி கேட்கிறாங்க, வெற்றி பெற்றேன் நான் தான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லணும். அவர் சொன்ன வார்த்தை, என் தலைவன் காந்திக்கு பிடிக்காத, அவர் விரும்பாத இந்த பதவியில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு போனாரு. அதற்கு பின்னாலாம் வெளிநாடுகளுக்கு போனதெல்லாம். நீங்க அந்த உறவு குறித்து சொல்றீங்க, ஆளுநர் கான்ட்ரிபியூஷனை பத்தி பேசுறார், பங்களிப்பு அப்படின்னு வருகிற போது அதுல நேதாஜியினுடைய பங்களிப்பு கூடுதலாக இருந்தது. அது என்னன்னு சொல்லணும்ல, அவர் மூல சுதந்திர போராட்டத்தை பத்தியே தெரியல, காந்தியை பத்தி தெரியல, நேதாஜி பத்தி தெரியல, இவ்வளவு சொல்றாரு. அதான் சொல்றாரு, 45ல நடைபெற்ற போர் 45, 46 இறுதி கட்டத்துல 47ல சுதந்திர அறிவிப்பு வரைக்குமான அந்த போர் அப்படிங்கிறது நேதாஜியால தான். அதுதான் அது என்னன்னு சொல்லணும்ல. ராணுவம் என்ன ராணுவம் சொல்லுங்க, பைத்தியத்தனமா காரண காரியத்தை சொல்லு. நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னொன்னு, 47ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. ஆனால் இந்திய மண்ணில் ஒரு இடத்துல மட்டும் அதற்கு முன்பாகவே சுதந்திர கொடி ஏற்றப்பட்டது. அந்த இடம் தெரியுமா நம்ம ஆளுநருக்கு? அதுதான் அந்தமான். அந்தமான்ல இருக்கிற செல்லுலார் ஜெயில தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது தியாகிகள் அடைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்திலேயே கொடுமையான சிறை அந்தமான். நாங்க எல்லாம் போயிருக்கேன். எந்த இடத்தில் அந்த ஜப்பான்காரனுடைய துணையோடு அந்தமானை பிடித்து அங்க இருக்கிற செல்லுலார் ஜெயிலில் இருக்க தியாகிகள் வெளியே கொண்டு வந்து வருகிற போது நேதாஜி ஒரு நேரத்தில் 2 வைஸ் அட்மிரல்ஸ் ஜப்பான்காரங்க 2 பேர் வருகிற படம் இன்னைக்கு இருக்கு. ஒரு இடத்துல நின்று அந்த இடத்துல தான் இந்திய தேசிய கொடியை பறக்க விடுறாரு. அந்த இடம் எந்த இடத்தில் பறக்க விட்டாரோ, பறக்க விடுகிற போது நேதாஜி சொன்னது, நம்முடைய இலக்கு என்பது இந்த செல்லுலார் ஜெயில் வளாகம் அல்ல, நம்முடைய இலக்கு செங்கோட்டை, டெல்லியில் இந்த கொடியேற்றணும். அந்த இடத்துல தான் இன்னைக்கு நேதாஜிக்கு செலவு வச்சிருக்காங்க. அங்கிருந்து திரும்பி பறந்து போகிற போதுதான் மர்மமான முறையில் செய்றாங்க. இன்னொன்னு சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். அந்த சம்பவம் நடந்து முடிந்ததற்கு பின்னாலே அங்க இருக்கிற நீர்மூழ்கி கப்பல், ஜப்பானுடைய நீர்மூழ்கி கப்பல் மூழ்கடிக்கப்படுகிறது. நேதாஜி போன உடனே ஜப்பான்காரர்கள் ஏதோ ரகசியமாக நம்மை சிக்க வைக்கிறாரோ நேதாஜி என்று நினைத்து அங்கிருக்கிற இந்தியர்களை சில 1000 பேர்களை கப்பல்ல ஏற்றிட்டு போய் நடுக்கடல்ல எல்லாரையும் கடல்ல குதிங்கன்னு சொல்லி குதிக்க மருத்துவர்களை துப்பாக்கியால் சுட்டு பல பேர் செத்தாங்க. இவருக்கு தெரியுமா? முதற்கட்ட பார்வையா நான் எடுத்துக்கிறேன். நிறைய வரலாற்று குறிப்புகளை சொல்லியிருக்கீங்க திரு ராமசாமி மெய்யப்பன். இங்க நேதாஜியை புகழ வேண்டும், இந்திய சுதந்திரத்துக்கு அவருடைய பங்களிப்பை குளோரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற காரணத்திற்காக காந்தியை குறைத்து மதிப்பிடுவதோ அல்லது அவரால் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்கிற கூற்றை ஆளுநர் சொல்வது சரியா? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். சுதந்திர போராட்டத்தில் அனைத்து தலைவர்களையுமே நம்ம பெருமையாக தான் பார்க்க வேண்டும். அவர்கள் எந்த அளவுக்கு போராடி இருக்காங்க, என்ன வேலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் நம்ம கிராமத்தில் சின்னதாக ஒரு வேலை பண்ணியிருக்கலாம், ஆங்கிலேயருக்கு எதிர்த்து போராடி இருக்கலாம்.